வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பைனரி எவல். இது உங்களுடைய பைனரி எவல் சேனல். பொதுவாகவே நம்ம எல்லா டெக் சம்பந்தமான எல்லா வீடியோஸும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கிட்ட 2 மொபைல் இருக்கு. அந்த 2 மொபைலோடைய கம்பேரிசன் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். அது என்ன 2 மொபைல் அப்படின்னா, சின்னவரே. சின்னவரா? என்ன விஷ்ணுன்னு கூப்பிடுறீங்கன்னா சின்னவர்னு கூப்பிடுறீங்க? அது இல்ல, நான் பெரியவன். ஓ, நீங்க பெரியவங்க, அப்ப நான் சின்னவன். சரி, பார்க்க 2 பேரும் ஒரே போல தானே இருக்கான். கலர் வேற வேற. கலர் வேறன்றதுனால மித்தியும் இருக்கு, டிஃபரெண்ட் இருக்கு. லைட் என்னென்ன இருக்கு? எந்த லைட்டு? ஃபிளாஷ் லைட். இந்த ஃபிளாஷ் லைட் இங்க ரவுண்டா இருக்கு, அங்க கட்டமா இருக்கு. ஆமா. ஓகே நண்பர்களே, இன்னைக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய IQ Neo 10 அண்ட் என்கிட்ட இருக்கிறது IQ Neo 10R. ஆமா, இந்த 2 மொபைல்ல தான் நம்ம இன்னைக்கு கம்பேரிசன் ரிவ்யூ நம்ம பண்ண போறோம். இதுல என்னென்னலாம் ஒன்னா இருக்கு, என்னென்னலாம் வேற இருக்கு. 25,000 ரூபாய் பட்ஜெட்ல விஷ்ணு கிட்ட இருக்கு, 35,000 பட்ஜெட்ல என்கிட்ட இருக்கு. இந்த 10,000 ரூபாய் டிஃபரெண்ட்ல இருக்கிற இந்த 10,000க்கு என்ன மாறுது அப்படிங்கிறத நம்ம இந்த ரிவ்யூல ஃபுல்லா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ரெண்டுமே ஒன்னா இருக்குன்னு நான் சொன்னேன். என்னன்னா ஒன்னா இருக்கும்? உங்களுக்கு என்ன டிஸ்பிளே? டிஸ்பிளேல இருந்து வரும் அப்படின்றியா? ஆமா, டிஸ்பிளே இருந்தே வரும். என்ன இங்க பாரு, உங்ககிட்டயும் உன் போன்ல 10R ஆமா 10லயும் 6.78 இன்ச்சஸ். ஆமா, சைஸ் 1 ஆச்சா. இங்கேயும் பாரு, ஃப்ரண்ட் கேமரா பஞ்சோல், அங்கேயும் உனக்கு சிமிலரா பஞ்சோல். ஆமா ஆச்சா. அடுத்து 144 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே. ஓ, இதுவும் அதேதான். அதுவும் 144 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே. இது ஒரு 10 பிட் பேனல். அதுவும் 10 பிட் பேனல். சரி, கேமராவும் டிஸ்பிளே இன்னும் முடிச்சிருவோம். வேற என்ன இருக்கு? இதுல டால்பி விஷன் இல்ல. அதுலயும் டால்பி விஷன் இல்ல. சரியா? ரெண்டாவது ஆச்சா. அடுத்து நான் பில்ட் குவாலிட்டிக்கு வரேன். இது பிளாஸ்டிக். பின்னாடி திருப்பி தட்டு பிளாஸ்டிக். ரெண்டுமே பிளாஸ்டிக். சரி, பாடி பிளாஸ்டிக் பாடி தான். அதுலயும் பிளாஸ்டிக் பாடி தான். ஆச்சா. அப்ப டிஸ்பிளேவும் சிமிலர், பில்டும் சிமிலர். ஆச்சா. சரி, அடுத்து வாங்க கேமரா வருவோம். ஓகே. கேமரால இருக்கக்கூடிய இந்த ஃபிளாஷ் லைட் அந்த ரிங் மட்டும் கொடுத்துருக்கான். உனக்கு நார்மல் டெக்ஸ்ட்ல கொடுத்துருக்கான். மத்தபடியா இதுலயும் 50 MP பிரைமரி, அதுலயும் 50 MP. ஆச்சா. 8 MP அல்ட்ரா வைட், இதுலயும் 8 MP. எல்லாமே சேம். சரி, அடுத்து இது மட்டும் இல்ல, இன்னும் சொல்றேன். இதுலயும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர். ஆமா. எதுல? Neo 10 ஸ்டீரியோ ஸ்பீக்கர். 10 ஸ்டீரியோ ஸ்பீக்கர். ஆச்சா. இப்போ என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்ல போனுடைய டிஸ்பிளே சைஸ், கேமரா, ஸ்பீக்கர் எல்லாமே சேமா இருக்கு. அப்ப வேற என்னதான் டிஃபரெண்ட் இந்த 10,000க்கு? இங்க அதுதான் விஷயம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராசஸர்ல இருந்து வரலாம். போன் இது ஆமா. இப்போ கை மாறிடுச்சு. உன் போன் உங்ககிட்ட வந்துடுச்சு. இது என் ஸ்டூடெண்டோடது, ஓய்ஸோட போன். அவன் நேத்து தான் அது வாங்கியிருக்கான். சரியா? இது 25,500க்கு வாங்கினான். நான் இத கார்டு டிஸ்கவுண்ட் போக 30,000க்கு வாங்கினேன். ஆனா இன்னைக்கு ஆக்சுவல் ரேட்டு 34,000 ரூபாய். ஆமா, நீங்க வாங்கினதால அப்போ உனக்கு 30,000 நீ வாங்க. ஆமா. இப்ப இதுல கார்டு ஆஃபர் போய் பேஸ் வேரியன்ட் இது 8,128. ஓகே. இது பேஸ் வேரியன்ட் இல்ல. நான் வச்சிருக்கிறது 8GB ரேம், 256 வேரியன்ட். அத இப்ப இன்னைக்கு வாங்குனீங்கன்னா கார்டு ஆஃபர் போக 32,000க்கு இன்னைக்கு வாங்கலாம். இது 25,500 ரூபாய்க்கு வாங்கணும். 25,000க்கு கிடைக்குது. இப்போ வரக்கூடிய ஆஃபர்ல இன்னும் குறைவா கூட வாய்ப்பு இருக்கு. சரி, என்ன டிஃபரெண்ட்னா, இந்த 10R 8S Gen 3 ப்ராசஸர். எந்த 8S Gen 4. 8S Gen 4. ஆமா, 8S Gen 4. 8 Gen 4ன்றதுக்கு இல்ல, அது 8 Elite. அது Elite. ஆமா, இது 8S Gen 3, 8S Gen 4 ரெண்டுத்துக்குமான வித்தியாசமா? இது ஒரு மேஜரான சேஞ்ச். ஓகே. பெருசா இது டே டு டே லைஃப் ஒர்க்ல, ஆக்டிவிட்டிஸ்ல பெரிய டிஃபரெண்ட் இருக்காது. நல்லா இருக்கும். ஓகே. எங்க டிஃபரெண்ட் தெரியும்னா, கண்டிப்பா கேமிங்ல டிஃபரெண்ட் கண்டிப்பா தெரியும். ஏன்னா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அந்த சிப்ஸ்ல பெரிய டிஃபரெண்ட் தெரியும். அதுல சிப்ஸே இல்ல நினைக்கிறேன். என்ன 10Rல இல்ல. ஆமா, இதுல Q1 சிப் இருக்கு. எக்ஸ்ட்ரா சிப் கிடையாது. இதுல சிப் கிடையாது. அது ஒரு விஷயம் இருக்கு. Neo 10ல அந்த Q1 சிப்ஸ் இருக்கு. இதுல கிடையாது. அது ஒரு மேஜரான விஷயம். நல்லா பாயிண்ட் பிடிச்சிட்டேன். நீ நம்ம லைனுக்கு வர கரெக்டா இருக்கு. ஆச்சு. சரி, அடுத்து ரெண்டாவது விஷயம் எவ்வளவு mAh பேட்டரி? 7,000 mAh. ஆமா, இது 6,400. ஓ, 600 mAh பேட்டரி Neo 10ல அதிகமா இருக்கு. ஆமா, அதிகமா இருக்கு. ஆமா, ரைட். சரி, சார்ஜ் உடைய வாட் எவ்வளவு? 120 ஐக்கு எப்பவுமே தரது இல்ல. இதுல ஃபிளாக்ஷிப் வேரியன்ட் தரதுக்கு இது 80 வாட் தான் கொடுக்கலாம். அது ஒரு டிஃபரெண்ட். ஆச்சா. சோ மேஜரான டிஃபரெண்ட் இங்கதான் இருக்கு. சிப்ல தான் மேஜரான டிஃபரெண்ட் இருக்கு. அப்போ உனக்கு ஒரு 25K பட்ஜெட்ல ஒரு போன் போகணும், ஒரு கேமிங் போனோட போகணும் அப்படின்னா இது போகலாம். ஒரு 32, 33 அந்த ரேஞ்ச்ல கார்ட் ஆஃப்லாம் போயிட்டு வருதுன்னா அதுல போகலாம் டிஃபரெண்ட். ஓகே. அடுத்து இன்னொன்னு என்ன அப்படின்னா, பேட்டரி ஒரு பெரிய டிஃபரெண்டா இருக்கு. ஸ்டோரேஜ்ல டிஃபரெண்ட் இருக்கு. என்னன்னா, உனக்கு பேஸ் வேரியன்ட் 826 தான். பேஸ் இல்ல 128 இருக்கா? 128 இருக்கு. 828 இருக்கு. அது அப்ப இன்னும் உனக்கு கம்மியா வரும். ஆமா. இதுல 8,128, 8,256,
அடுத்து வந்து 12/512 கொடுக்குறான். இப்ப எனக்கு இருக்கு, இதுல கிடையாது. அதான் இப்ப இதுல வந்து என்னன்னா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி சொல்றேன், நீங்க வச்சிருக்கிறது 8GB ரேம் 128 சேம். இது அதே ரேட்ல வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு வரும்னா கால் ஆஃப் 30,000 வரும். சிமிலர் 5,000. என்ன தெரியுமா டிஃபரெண்ட், இது வந்து ஹையர் வெர்ஷன் அண்ட் ஹையர் எண்ட் ஃபோன்ல, அதாவது 16/512 வருதா உங்கள? 16/512 16/512 இல்ல அப்ப 12/512 வரும்னு நினைக்கிறேன். அதுல வந்து UFS 4.1. ஆமா, இது UFS 4.0. இப்ப நான் வச்சிருக்கிறது அதுதான். அத 4.1, இது 4.0 தான் இதுல ரன் ஆகுது. இதுதான் வந்து இந்த 10,000மோ இல்ல 7,000க்குமான டிஃபரெண்ட் வந்து இங்கதான் டிஃபரெண்ட். மீதி எல்லாமே சிமிலர். இதுலயும் வந்து போர்ட் வந்து USB 2.0 தான், 2.1 கிடையாது. ஒன்றுலயும் 2.0 தான். சரியா? கேமரா சேம் கேமரா. இன்னொன்னு மேஜரான விஷயம் என்ன தெரியுமா? வெயிட் வச்சு இப்ப பாத்துருவோம். ஓகே, வெயிட் செக் பண்ணலாமா? உன் வெயிட்டா? ஏன் வெயிட் இல்ல, அதுக்கு இந்த மிஷினா? ஃபர்ஸ்ட் நியோ 10R. சரி வை. 197 கிராம் நியோ 10R. ஓகே, அதை வரம் கட்டுங்க. பெரிய இவரை கூப்பிடுங்க. IQ 10 211 கிராம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 14 கிராம் வந்து டிஃபரெண்ட் இருக்கு. அந்த 14 கிராம் என்ன தெரியுமா? பேட்டரி. ஓகே, வெயிட் செக் பண்ணிட்டோம். இப்போ சவுண்ட் செக் பண்ணலாம். விஷ்ணு முதல்ல உன் ஃபோன்ல சவுண்ட் செக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நியோ 10ல நம்ம சவுண்ட் செக் பண்றோம். மண் தோன்றா காலத்தே வாரோடு முன் தோன்றி மூத்த குடி. ஓகே, இப்போ அப்படியே நீங்க வர போங்க. IQ நியோ 10R. தலகணம் எனக்கொன்னு இருக்குதுன்னா நான் தமிழ்நாடுன்னு சொல்லுவதுதா. மதம் என்ன மொழி எல்லாம் பாராது. நியோ 10ல வந்து கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் பஞ்சியா இருக்கிற மாதிரி இருக்கு. 10Rல கொஞ்சம் அந்த பேஸ்னஸ் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு. அவ்வளவுதான் வந்து இதுல டிஃப்ரெண்ட். அடுத்து முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். என்னது? ரெண்டுத்துலயுமே வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து Android 15ல தான் வருது. OSல Android 15 3 years வந்து கொடுத்துறாங்க. வாரண்டி கொடுத்து 3 years கொடுப்பாங்க. OS அப்டேட் 3 years 4 years வந்து செக்யூரிட்டி பேட்ச் கொடுத்தாங்க. இது ரெண்டுமே காமன். சோ இந்த 5,000 to 7,000 to 8,000 இந்த டிஃபரெண்ட்டுக்கு இதுல என்ன டிஃபரெண்ட்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான். நம்ம வந்து ப்ராசஸர் ஒன்னு ப்ராசஸர் ரெண்டாவது பேட்டரி சிப் சென்சார். இதுல QN சிப் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம், இதுல குடுக்கல. அவ்வளவுதான் வித்தியாசம். சோ இந்த 3 வித்தியாசம் தாங்க இந்த மொபைல்ல இருக்கு. உங்களுக்கு ஒரு 25 அந்த பட்ஜெட்ல வந்து ஒரு போகணும் அப்படின்னா நியோ 10R போகலாம். ஒரு 30,000க்கு வந்து போகணும் அப்படின்னா நீங்க நியோ 10 போகலாம். மற்றபடி எல்லாமே சிமிலரா இருக்கு. டிப்பிக்கல் விவோட IQ யூசர் போறோம்னு நினைக்கிறவங்க நீங்க இது ரெண்டுத்துல எது கன்சிடர் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. கொஞ்சம் யூஸ் பண்ண வரைக்குமே நியோ 10 and 10R ரெண்டுத்துலயுமே வந்து கொஞ்சம் தெர்மல் இஷ்யூஸ் இருக்கு. அப்புறம் வந்து சீக்கிரம் பேட்டரி ட்ரெயின் ஆகுற பிரச்சனை இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அது மேபி நெக்ஸ்ட் அப்டேட்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. 16 வந்து Android 16 ஃபன்டச் OSல வரும்பொழுது ஆரிஜின் OS கொண்டு வரதா சொல்றாங்க. வந்தா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா ஆரிஜின் OS நம்ம நிறைய சைனீஸ் வெர்ஷன்ல பார்த்திருக்கோம். சூப்பரா இருக்கு. ஃபன்டச் வேஸ்ட். ஆக்சுவலா வந்து நான் இந்த 35,000 ரூபாய்க்கு இதுல எல்லாமே ஓகே தான். இந்த OS பத்தி தெரியாம நான் அந்த போனை வாங்கிட்டேன். அது ஆனா அவ்வளவுலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா பேட்டரி வந்து நான் குறை சொல்ல மாட்டேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் பேட்டரி நிறைய பேரோட இஷ்யூஸ் என்னன்னா பேட்டரி வந்து சீக்கிரம் ட்ரெயின் ஆகுது, ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கு கேம் விளையாடும் போது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு ரெண்டுத்துலயுமே நல்ல சிப். 8S Gen 3யும் 8S Gen 4ம் பெரிய குறைப்பட்டுக்கிற சிப் இல்ல. 50,000க்கு மேல போற போனுக்கே நீங்க தரது இல்ல. அது என்ன சொல்றேன், இன்டென்ஸா கேம் ஆடும்போது ஹை ஃப்ரேம் ரேட்ஸ்ல விளையாடும் போது கண்டிப்பா ஹீட் ஆகுது. OS உனக்கு எப்படி இருந்தது? ஹீட்டிங் இருந்ததா? இருக்கு, நார்மலா தான் இருக்கா? ஓகே, OSக்கு வந்து நார்மலா தான் இருக்கு. அவர் இப்பதான் ஏன்னா கேமே யூஸ் பண்ணல, வெறும் நம்மளோட ஒர்க்குக்கு யூஸ் பண்ணதுக்கே ஹீட் இருக்கு. பேட்டரி அதுக்கேற்ற மாதிரி தாங்க. ஏன்னா நம்ம ஒர்க்கு ஃபுல்லாக கேம் ஒர்க் ஆகல. ஸோ மார்னிங் சார்ஜ் போட்டு எடுத்தனா மறுபடியும் மறுநாள் சார்ஜ் பண்ணுற வரைக்கும் மினிமம் 10% எனக்கு பெண்டிங் இருக்கு. ஓகேங்க, இதாங்க இந்த வீடியோ அவ்வளோதாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் என்னெல்லாம் சிமிலராக இருக்குது, என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் டீட்டெயிலாக சொல்லிட்டோம். ஸோ நம்ம இதில் வந்து அடுத்தது ஒரு கேமிங் ரிவ்யூ பண்ணலாம். இது ரெண்டுமே சிமிலராக வச்சு எவ்வளோ வேகத்தில் ரெண்டுமே கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த பட்ஜெட்டில் நீங்கள் IQ விவோ போகிறது பிளானில் இருந்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒரு நல்ல மொபைல் தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ மீண்டும் ஒரு இது போல் ஒரு ரிவ்யூ வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.